6000க்கு மேற்பட்ட SC/ST பிரிவினருக்கான வன்கொடுமை தடுப்பு வழக்குகள் தமிழ்நாட்டிலே பதியப்பட்டிருக்கின்றது. அந்த பதியப்பட்ட வழக்குகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 800க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றது. இந்த 800 வழக்குகளில் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட வழக்குகளில் குற்றப்பத்திரிகையே இன்னும் தயார்படுத்தல. நீங்க பிரச்சனை என்ன? பிரச்சனையை மட்டுமே நாம பேசிட்டு கடந்து போறோம். பிரச்சனைக்கான தீர்வு என்ன? முன்னாடி PCR குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் இருந்துச்சு, மறுபடியும் இப்ப SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு. குடியுரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி எத்தனை பேருக்கு நீ இந்த தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு காவல்துறை எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்த? பிரச்சனை வர்றப்ப பிரச்சனையை பத்தி மட்டும் பேசுறோம். தீர்வு, குற்றவாளிகளுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி கிட்டத்தட்ட 900 வழக்குகள் இதுவரை இருக்கு. அந்த 900 வழக்குகளில் நீங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிருக்கீங்களா? இல்ல. இந்த வழக்குகளை முறையாக விசாரிப்பதற்கு ஒரு தனியான நீதிமன்றங்கள் நீங்கள் உருவாக்கி இருக்கீங்களா? இல்ல. அப்ப நீங்க பிரச்சனையை மட்டும் பேசிட்டு அந்த பிரச்சனையை கடத்திட்டு கடந்து போவதற்கு இந்த மக்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இங்க இருக்கின்ற திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இங்க இருக்கின்ற தலித் கட்சிகள் உட்பட.